சிலுவையும் நானும். நான் தான் ஈட்டி பேசுகிறேன். இதோ சிலுவையின் உச்சியில் சலனமற்று தொங்குகிறது சர்வேஸ்வரனின் உடல். வானத்தில் வல்லூர்கள் வட்டமிடும் தருணம். இதற்குள் இறந்து விட்டாரா? சதிகாரர்களுக்கு சந்தேகம். எப்படி உறுதிப்படுத்துவது? மரித்தவரை எழுப்பி மரித்து விட்டாயா என கேட்பது சாத்தியமில்லை. எனவே நான் அழைக்கப்பட்டேன். நான் தான் ஈட்டி பேசுகிறேன். ஒரு பூவுக்குள் வேகமாக இறங்கி வேவு பார்க்க நான் அழைக்கப்பட்டேன். குத்திய வேகத்தில் குருதையும் நீரும் குதித்தோடின. ஈட்டியை நினைத்து குத்தியவன் முகத்திலும் தெரித்தன. என்னை பிடித்தவன் லாங்கினஸ் என்றும் அவனது பார்வை குறைபாடு அப்போதே பறந்து போனது என்றும், அன்று முதல் ஈட்டியை எறிந்துவிட்டு ஈட்டினான் வாழ்வை என்றும் பாரம்பரியம் கூறுகின்றது. ஒரு வேடன் சீடனாகிறான். என்னால் குத்தப்பட்டவர்கள் வலியால் துடிப்பதே வாடிக்கை. ஆனால் இங்கே குத்திய நானே துடிக்கிறேன். ஒரு கொலைக்காரனின் குரல் வலையில் பாய்ந்திருந்தால் மகிழ்ந்திருப்பேன். ஒரு புறாவை அல்ல